சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் இரு மார்க்கத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், குரோம்பேட்டையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? இதனை சீர் செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் சரவணன். குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில தற்போது இரு மார்க்கத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசல் மழை சாரல் தீபாவளி கடைகளுக்கு செல்பவர்கள் தால் ஏற்பட்டுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில இரு மார்க்கத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது தற்போது ஏற்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக சாரல் மழையும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடைகளுக்கு அதிகமான மக்கள் கார்கள், ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் செல்வதால வாகனங்கள் அதிகமாக இந்த ஜிஎஸ்டி சாலையை கடந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதே போல் பல்லாவரம், தாம்பரம் பகுதியிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில போக்குவரத்து போலீசார் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் இரு மார்க்கத்திலும் அதிகமாக அந்த கடைகள், அதாவது பிரபல துணி கடைகளும் ஜவுளி கடைகளும் அதே போல நகை கடைகளும் இருப்பதால இந்த தீபாவளி பண்டிகையினால பொதுமக்கள் வாங்குவதற்காக அதிகமானோர் ஒரே நேரத்தில் வருவதனால இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணிகளில் போக்குவரத்து போலீசார் தற்போது 10க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஜிஎஸ்டி சாலையில அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்கள் அதிகப்படியான பிரபல துணிக்கடைகள், ஜவுளி கடைகள், அதாவது நகை கடைகள் உள்ளிட்டவைகள் அதிகமான இருப்பதால் அதிகமான மக்கள் வருவதனாலும், அதே போல சாலை ஓரங்களில் வாகனங்கள் அதிகப்படியாக நிறுத்தி வைத்துவிட்டு அந்த கடைகளுக்கு செல்வதாலும் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வரையே நீடித்துள்ளது சரவணன். அந்த போக்குவரத்து நெரிசலை தற்பொழுது போக்குவரத்து போலீசார் சீர் செய்து வருகிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி டேனியல்.